Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner la illustration sum number 11 பார்க்கறோம். First question read பண்ணிறேன். Amit and Govind are partners sharing profits and losses in the ratio of 5:3. They admit John as a partner. John acquires his share 1/5 from Amit and 1/5 from Govind. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. இங்க டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அமித் கோவிந்த் ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர். அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எப்படி ஷேர் பண்ணிட்டாங்க? 5:3 ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 5:3 5 + 3 = 8. அப்போ அமிதோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 5/8 கிடைக்குது. கோவிந்தோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3/5 கிடைக்குது. ரெண்டு பேருமே ஜான்ங்கிற நியூ பார்ட்னரை ஃபோம்குள்ள அட்மிட் பண்றாங்க. ஜான் எவ்வளவு ஷேர் கொண்டு வராரு? ஜான் அமீது கிட்ட இருந்து 1/5 ஷேரையும் கோவிந்த் கிட்ட இருந்து 1/5 ஷேரையும் சேர்த்துதான் இவருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்குது. ஜான்கிற ஒரு நியூ பார்ட்னர். ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர், ரெண்டு பேருமே அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து கொஞ்சம் ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி கொடுத்தாதான் என்ன கிடைக்கும்? ஜானுங்கிற நியூ பார்ட்னருக்கு ப்ராஃபிட்ல ஷேர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதுல ரெண்டு பேருமே ஓல்டு, சில டைம் ஒருத்தர் மட்டும்தான் ஷேர் கொடுப்பாங்க, அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, தியாகம் பண்ணுவாங்க. ஒரு சில பார்ட்னர் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சம்ல அமித் அண்ட் கோவிந்த் ரெண்டு பேருமே அவங்களுடைய லாப விகிதத்துல இருந்து தியாகம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரே அளவுல தியாகம் பண்ணி கொடுக்குறாங்க. அமீதும் 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தியாகம் பண்ணி கொடுக்குறாரு. கோவிந்தும் அவர் என்ன பண்றாரு? 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தியாகம் பண்ணி ஜானுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஜானுக்கு அமித் கிட்ட இருந்து 1/5யும் கோவிந்த் கிட்ட இருந்து 1/5யும் டோட்டலா 2/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஜானுங்கிற நியூ பார்ட்னருக்கு கிடைக்குது. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்களே, நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்னு விடக்கூடாது. நீங்க கண்டுபிடிச்சு ரேஷியோ ஃபார்ம்ல, அவங்க ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நீங்க ரேஷியோ ஃபார்ம்ல ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு கொடுத்துருக்கறதுனால ரேஷியோ ஃபார்ம்ல நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு? அமிதோடது 1/5, கோவிந்தோடது 1/5ங்களா? எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. 1/5:1/5. நம்ம என்ன செய்யணும்? ரேஷியோ ஃபார்ம்ல கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? டினாமினேட்டர்ல இருக்கிற 5 கேன்சல் பண்ணா 1:1 கிடைக்குதா? இதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அடுத்து என்ன பண்ணணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் அப்புறம் நியூ பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்? ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ஷேர் சாக்ரிஃபைசிங் ஈக்குவல் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் அமீதுக்கு எடுத்துப்போம். அமீதோடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு? 5/8 மைனஸ் ஷேர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து 1/5 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? அமீதோடைய நியூ ப்ராஃபிட் என்னன்றது தெரியும். ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 8 இருக்கு, 5 இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பரா? 5 8ல டிவைட் ஆகுமா? ஆகாது. 8 5ல டிவைசபிள் ஆகுமா? ஆகாது. ஆனா ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல, ப்ரீவியஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் ஏதாவது ஒரு டினாமினேட்டர் என்ன ஆகும்? டிவைஸ் ஆகும். அதை காமனா எடுத்துப்போம் அந்த நம்பரை. இங்க ரெண்டு நம்பருமே ஒண்ணுக்கு ஒண்ணு டிவைஸ் ஆகாதுன்றதுனால ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிடுறோம்? மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணாக்க அப்போ 5 8s எவ்வளவு? 40. டினாமினேட்டர்ல 40 எழுதிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் நியூமரேட்டர்ல. அப்போ 5 5s எவ்வளவு? 25. மைனஸ் சைன் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த மைனஸ் சைன், ஏன்னா ரெண்டுத்தையும் ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ், அதனால மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ 8 1s எவ்வளவு? 8. 25ல 8 போயிடுச்சுன்னா 17/40. அப்போ அமீதோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 17/40. அடுத்தது கோவிந்துக்கு பார்க்கிறோம். கோவிந்தோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/8. அவர் எவ்வளவு ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜானுங்கிற நியூ பார்ட்னர் கொடுத்துருக்காங்க? 1/5 ஷேரை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபார்ம்லாம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேர்
மைனஸ் நியூ ஷேர். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு, அப்போதான் நியூ ஷேர் கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் இங்கேயும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கேயும் 8ம் 5ம் என்ன ஆகாது, ஒண்ணுக்கு ஒண்ணு டிவைசபிள் ஆகாது. அதனால நம்ம என்ன செய்வோம், ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடுறோம் டினாமினேட்டர்ல. அப்போ 8 5s ஆர் எவ்வளவு கிடைக்குது, 40 கிடைக்குது இல்லையா. அடுத்து என்ன செய்வோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 3 5s ஆர் எவ்வளவு, 15 மைனஸ் 1 8 இஸ் 8 கிடைக்குதுங்களா. 15ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 7/40. அப்போ கோவிந்தோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 7/40 கிடைக்குது. அடுத்து ஜானுக்கு வரும். ஜானுங்கிற ஒரு நியூ பார்ட்னர், அவர் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சிருக்காரு. நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தானே கேட்கறாங்க. இந்த 2/5 அப்படியே போட்டலாமான்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா டினாமினேட்டரை செக் பண்ணணும். 40 40 வந்திருக்கு, இவருக்கு என்னவா இருக்கு, 5 இருக்கு டினாமினேட்டர். அதனால என்ன செய்யணும், ஜானுடைய டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணணும்னா எந்த நம்பர் எடுத்தாக்க நம்ம ஈக்குவலைஸ் பண்ண முடியும், இந்த 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாக்கோ டிவைட் பண்ணாலோ 40ங்கிற ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னாக்க 5 கூட 8ஆல மல்டிப்ளை பண்ணா 5 8s ஆர் எவ்வளவு, 40. இந்த சேம் நம்பரை மேல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8ங்கிற நம்பரை மல்டிப்ளையும் பண்ணணும், டிவைடும் பண்ணாக்க பண்ணி ஆகணும். அப்போதான் அவருக்கு என்ன ஆகும், ஈக்குவலைஸ் ஆகும். 2 8s ஆர் எவ்வளவு, 16. அப்போ ஜானுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இப்போ ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுங்களா. 40ங்கிற டினாமினேட்டர் கிடைச்சிச்சா. இப்போதான் 16/40 ஜானுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஆனா நம்ம என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம், ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம் இல்லையா. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம், ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஃபார்ம்ல கேட்டிருக்காங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற 40 சேம் நம்பர் 40 கேன்சல் பண்ணாக்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமீதோடது எவ்வளவு, 17, கோவிந்தோடது 7 அண்ட் ஜானோடது 16. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 17:17:7:16. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 1:1. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.